ஹாய் மீடியா ட்ரேடர்ஸ். நான் ஏன் கிளாஸ் வியர் பண்ணியிருக்கேன்னு கேட்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி என் சேனலை முன்னாடிலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏன் கிளாஸ் வியர் பண்ணியிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும். அது ரொம்பவே கொஞ்சம் சேடான விஷயந்தான் சொல்லணும். ஐ எம் கோயிங் டு குவிட் போத் யூடியூப் அண்ட் மை ட்ரேடிங் ஜேர்னி. 1 year ஆகலாம், மேபி 2 years கூட ஆகலாம். ஒரு 1 weekக்கு முன்னாடி கண்ணு பிளராக இருந்தது. பத்தாவதுக்கு ஹெட்ஃபோன் வேறு போட்டேன். ஹெட்ஃபோன் போட்டதுனால இந்த மாதிரி காதில் செக்கப் பண்ண போனேன். அதே மாதிரி இந்த ஒன் ஐ மட்டும் அப்போலேருந்து பிளர்ராக இருக்குது. ஸோ அதையும் அப்படியே பார்த்துடலான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய மேட்ரு ஒன்று நடந்தது. அதாவது என்னன்னா, எனக்கு காதில் தான் ஆக்சுவலாக ப்ராப்ளம்னு போனேன். ஹெட்ஃபோன் போட்டதுனால ரொம்ப வலிச்சது காது. ஸோ அதனால் இந்த மாதிரி போனேன். காதில் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டானுங்க செக்கப் பண்ணிட்டு. பட் நான் சும்மா தான் போனேன் செக்கப் பண்ணேன். கண்ணில் ஏதோ கெரட்டோகோனஸ்னு ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்கான். அந்த ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, கண் ஷார்ப்பாகிட்டே போகுமா. அப்படி போகும்போது ஒரு சமயத்தில் மேபி ஒரு 1.5 2 yearsல அந்த கண்ணே டிஃபெக்ட் ஆகிடுமா. அது பத்தாதுன்னு இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் போனால் இந்த கண்ணுக்கும் அது வருமா. என் நிலமை என்னென்னு உங்களுக்கு புரியுதா கைஸ்? ஒன்லி கிளாஸ் வியர் பண்ணால் மட்டும்தான் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா. அப்படி இல்லைனா மேபி 1.5 yearsல இந்த கண்ணு பிளைண்ட் ஆகி இந்த கண்ணும் லைட்டாக பிளர் ஆகிடுமா. ஸோ என்னை மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ட்ரோலி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணி மேலே போட மொபைல் கூட எடுத்து வச்சுட்டேன். சரி, உங்களுக்கு எதனா என்ன ஆச்சு எனக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். லைட்டாக லிட்டில் பர்சனலாக தான் நான் பேச போகிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பாருங்கள். லைட்டாக அழுவலாம் வருது. என்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இன்னொரு கண் இப்படி ஆயிடுச்சு. பத்தாவதுக்கு மொபைல் இனிமேட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். ஃபியூ மந்த்ஸ் எகோ நம்ம கம்பேக் ஜேர்னின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருந்தோம். 10 lakhs நான் ஏர்ன் பண்ணோம் இந்த இயர் எண்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் 12th ஏதோ மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக பண்ணானான்னு கேட்டிங்கன்னா 10 lakhs சேலஞ்சு முடிச்சுட்டேன். இதோட ஒரு 26 செல்லுக்கிட்ட பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு ஒரு 2 monthsல 26 செல்லு பண்ணேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறையா வாட்டி என்னை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் இந்த பிஎன்எல் காட்டிக்கிட்டு வீடியோ போடுறது. அதாவது ஒரு 5 lakh 6 lakh சம்திங் உங்கள் லைவாகவே நான் ஏர்ன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ்லேயே நான் டெலீட் பண்ணிடுவேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ஏன் அதை பண்ணுறேன்னு உங்களுக்கு டவுட்டு வந்துச்சுன்னா சொல்கிறேன் அதையும். ஏன்னா நிறையா ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஃபிட்டை காத்தி உங்களை எல்லாரையும் பீப்புள்ஸ் எல்லாம் மேனிப்புலேட் பண்ணி அவங்க கோர்ஸை வாங்க வச்சு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அது எனக்கு இப்போ சொல்ல சரியான இது இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஈவெண்ட்டும் நீங்கள் எல்லாருமே ட்ரஸ்ட்டு யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண மாட்டீங்க. அதனால அவங்க ப்ராஃபிட்ஸை உங்கள்கிட்ட அவங்க ப்ராஃபிட்ஸை காட்டி உங்களை மேனிப்புலேட் பண்ணி அவங்க கோர்சஸ் அவங்க என்னென்ன ப்ராடக்ட் உங்கள்கிட்ட செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே அது மூலியமாகவே உங்கள்கிட்ட செல் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஆக்சுவலாக இந்த ட்ரேடிங் மென்டார்ஷிப்புக்குன்னே தனி பிஸ்னஸ் இருக்குது. ட்ரேடிங் கோர்ஸ் விற்கிற, ட்ரேடிங் மென்டார்ஷிப் விற்கிற, அது பாட்டு விற்கிறேன்னு நிறையா இதிலே ஸ்கேம்லாம் நிறையா இருக்குது. முக்கியமாக இந்த ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, கடைசியாக என்ன கொடுக்கணுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, எப்போதும் எமோஷ்னல் ட்ரேடிங் பண்ணாதீங்க. மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக என்றைக்குமே போகாதீங்க. இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்ததுன்னா ட்ரெண்டிலே கண்டினியூ பண்ணுங்கள். டவுன் ட்ரெண்டில் இருந்ததுன்னா ட்ரெண்டிலே கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு ஆப்போசிட்டாக போகலான்னு மட்டும் பார்க்காதீங்க. இந்த யூடியூப்பில் ரீல்ஸில் இந்த $100 $10,000 மாற்றுறது, $10,000 $1,000,000 மாற்றுறது, இது எல்லாமே அவங்க டெமோ அக்கௌண்ட்டில்
எந்த ஒரு ஸ்ப்ளிட் ரேட்டும் இல்லாமல் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. மேபி உங்களால் முடியலாம், பட் அது வந்து ரொம்பவே ரிஸ்க் கூட. அது மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு ட்ரேடிங்கில் ஃப்ளிப் பண்ணலாம் நினைக்காதீங்க. ஒரு பிக் கேபிட்டல் வச்சு ஓரளவுக்கு அதில் பர்சன்டேஜ் பாருங்கள். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ட்ரேடிங்கில். எப்போதும் உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கோங்க. எமோஷ்னல் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஃபோமோவில் வந்து மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக போகாதீங்க. அண்ட் தென் வந்து எப்போதும் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடச்சா அதை வந்து வித்ட்ரா பண்ணி கொஞ்சம் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் செலவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு சம்பாரிச்சங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நான்லாம் அதை பண்ணதே இல்லை. ஸோ நான் இப்போ அனுபவிக்கிறேன். அவ்வளோதான் ட்ரேடர்ஸ். இந்த என் ஜேர்னி வந்து முடியுமானால் முடியாது. பட் இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து நான் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களை விட்டு போகிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ட்ரேடிங் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், ஃபைனான்ஸ், இது ஒன்லி தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, என் ஹாபியும் அதான். எனக்கு வந்து அதை ரீட் பண்ணுறது, அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். பட் இயர் ஆஃப்டர் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு பிடிச்ச பொருள்லேருந்து எனக்கு வந்து இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவும் எங்கள் வீட்டை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே இந்த ட்ரோலிக்குள்ளே வச்சு லாக் பண்ணி மேலே போட போகிறேன். உங்களையும் தான் பண்ணி ஆகணும். நம்ம திருப்பி வருவோம். அந்த சேலஞ்சில் உண்மையிலே நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன். 26 lakhs. அதான் உங்களை மேனிப்புலேட் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி வீடியோலாம் டெலீட் பண்ணிடுவேன். நீங்கள் நிறையா பேர் என்னை வந்து நம்பாமல் இருக்கலாம், நம்புகிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி காட்டிட்டேன், பார்த்துருப்பீங்க. நம்பாதவங்களுக்கு இதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 1.5 2 இயர்ஸில் வந்து உங்களுக்கு திருப்பி வருவேன். நீங்கள் ட்ரேடிங் இதுவரையும் என்கிட்டேருந்து நல்லா கற்றுருந்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோட்ட லைக் போடுங்க. ஏன்னா எத்தனை பேர் கற்றுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை வச்சு கொஞ்சம் நான் ஹாப்பியாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இன்ன வரையும் ட்ரேடிங்க்கு பற்றியே நான் கற்றுக்கலை, நான் ஒழுங்காக சொல்லலைனாலும் கமெண்டில் சொல்லிவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா ட்ரேடிங் ரிலேட்டட் எல்லா வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ எம் கோயிங் டு லீவ் அண்டு ஐ லவ் யூ கைஸ். எனக்காக நீங்கள் 715 பேர் வந்திருக்கீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்டு சேடாகவும் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறதில்ல. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்க தெரியும். பட் என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு 1.5 இயர்ஸுக்கு டாக்டர் ஃபோன் பார்க்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்காங்க. இந்த கையில் வந்து 2 பவர், இங்கிட்ட வந்து 0.5. இந்த ரிப்போர்ட்லாம் கூட இருக்குது. இப்போ கூட காலைல பாருங்கள், மெடிசன் போட்டேன். காதில் சொட்டு மருந்து, கண்ணில் சொட்ட மருந்து, எல்லாத்துலேயும் ட்ராப்ஸ் போட்டு வந்து உட்காந்துருக்கேன். பாருங்கள், தெரியுமா உங்களுக்கு? பாருங்கள், டேப்லெட்டு இதுக்குள்ளேயே இவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங்க்கு இந்த ட்ராப்ஸ் ஐயிலையும் இயர்லேயும் போடணும். நம்பாதவங்களுக்கு சும்மா காத்துனேன். ரொம்பவே சேடாக தான் இருக்குது. ஆனால் திருப்பி கன்ஃபார்மாக வருவேன். ஏன்னா மைண்டே ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஓவர்வெல்ம்டாக இருக்குது. என்னால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடில. இது மாதிரி மைண்டு ஃபுல்லாக டார்ச்சராக இருக்குது. அந்த ஏற்கனவே நான் பண்ண லாஸஸ்ஸு, எனக்கு இருக்க சில அடிக்ஷன்ஸு, அப்புறம் வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலன்ற ஒரு ஃபோமோ, அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. பேரண்ட்ஸோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸு அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாதனால அதில் வர அந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு எல்லாமே கலந்து ஒரு கில்ட்டாக மாறி எனக்கு வந்து மூளையே ஒரு மாதிரி வேலை செய்யுது. சைக்காலஜிஸ்ட்டையும் போய் பார்த்தேன். அவங்களும் இதான் சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு உங்கள் மூளையை ஃப்ரெஷ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு ரீஸ்டார்ட் மை லைஃப் ஃப்ரம் ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் 2 years. என்னை பிடிச்சவங்க, என்னை பிடிக்காதவங்க எல்லாமே மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் யார் என்னன்ட்டு எனக்கு ஓரளவாச்சும் தெரியும்.
நான் இனிமேட்டுக்கு ஒழுங்காக படிக்கணும். 12th வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு 550 அபோவ் ஏம் பண்ண சொன்னாங்க. அதை எடுக்கணும். ஆக்சுவலாக நான் 9th வந்து ஒன் ஆஃப் த டாப்பர், 494 என்னோடய டோட்டல் மார்க்கு. 10th வந்து அதாவது 10th ஒரு ஹாஃப் இயர்லி வரையும் நான் வந்து செகண்ட் ரேங்க்கு, ஃபஸ்ட் ரேங்க் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து 10th வந்து அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப ஓவராக வந்து இந்த ஃபைனான்ஸு மணியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணதுனால சுத்தமாக ஒரு நாள் கூட நான் புக்கே எடுக்கல. ஹாஃப் இயர்லி கடைசியாக படித்தது. நான் வந்து பப்ளிக் கூட ஒழுங்காக படிக்கலை. லீவ் எல்லாம் அந்த இடையில 4 days 3 daysலாம் லீவ் விடுவாங்க. எல்லா நாளும் நான் மொபைல் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 hour 2 hourக்கு முன்னாடி பக்கத்து கேம்பஸில் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க, வெயிட்டிங் ஹாலு. அங்கே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்ததை வச்சு தான் நான் எல்லா எக்ஸாமும் எழுதினேன். மேக்ஸ் எக்ஸாம் மட்டும் லைட்டாக படித்தேன். என் டோட்டல் என்னன்னு கேட்பீங்க. அவ்வளோ பெருசாலாம் இல்லை. எல்லாரையும் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே என் மேலே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 470 அபோவ் நான் எடுப்பேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் ஆக்சுவலி நான் என்ன எடுத்தேன்னா 434, ஆஃப்டர் ரீவேல்யூஷன் 441. அதான் எல்லாரையுமே டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், மை பேரண்ட்ஸ் எல்லாரையுமே. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஓவராக வந்து நான் எனர்ஜெட்டிக் கொடுத்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து கொஞ்சம் காசு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க எல்லா ட்ரீம்ஸையும் நான் நிறைவேற்றிடுவேன், வீடு வாங்கிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். ஏன்னா ஆக்சுவலி ஐ எம் லோயர் மிடில் கிளாஸ். எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். பட் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இப்போ நானும் என்னோடய ஹெல்த்தை பாதிச்சு இப்போ இப்படி உட்காந்துருக்கேன் உங்கள் முன்னாடி. ஸோ இதெல்லாம் மாற்றி ஓரளவுக்கு நான் ஸ்டேபிளாக என் மைண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ until then bye, I love you all, see you.